ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி மீஷோலேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் நமக்கு வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னா 987.23 ரூபா வந்திருக்கு. 23 பைசா வந்திருக்கு. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கேன்னா 26 ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கேன். அதில் கஸ்டமர் ரிட்டன் வந்து 2, கொரியர் ரிட்டன் வந்து 5. ஆனால் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக்கு. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். வாங்க, இது லாபமா இல்லை நஷ்டமானு சொல்லிட்டு நம்ம ஃபுல் கேல்குலேஷனில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டிலோட விலை பார்த்திங்கன்னா 36 ரூபா 54 பைசா கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது வந்து 29 ரூபா கொடுத்து வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் சாண்டா. எனக்கு வந்திருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா 55.90 பைசான்னு வந்திருக்கு. நான் வாங்கின ரேட்டு 50 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த 3த்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருக்காங்க. 44 ரூபா, அப்புறம் 43, 44ன்னு போட்டிருக்காங்க. நான் வாங்கினது 30. இதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இருக்குது, நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்டன் கிளிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸு கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதை டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்கணும். 13 ரூபா 83 பைசான்னு வந்திருக்கு. நான் வாங்கினது 43 ரூபா. இது வந்து எத்தனை பீஸ் இருக்குன்னா 40 பீஸ் இருக்கும். அடுத்தது ஜெர்மன் சில்வர் பிளேட்டு, அது பார்த்திங்கன்னா 42ன்னு போட்டிருக்காங்க. நான் வாங்கினது 35. அப்புறம் அடுத்தது கிறிஸ்மஸ் ட்ரீ, அது 43ன்னு போட்டிருக்காங்க. நான் 30 ரூபா. இதில் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில், இதில் 8 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. வாங்கினது 29. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் இருக்கும், அதுக்கு நம்ம ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் இதுக்கு இல்லவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் பிளேட்டு, அது 42 போட்டிருக்காங்க. 35க்கு வாங்கியிருக்கோம். இதுவும் நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்தது 2 ட்ரீக்கு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அதே ட்ரீக்கு தான் 44 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. அது நான் 30 ரூபா வாங்கினேன். இதுவும் என்ன கணக்குன்னு தெரியல. இதுவும் டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரிட்டன் வந்திருக்கு. அந்த ரிட்டன் எதுக்குன்னா ட்ரீக்கு தான் அந்த ரிட்டன் வந்திருக்கு. ட்ரீக்கு நான் வாங்கினதே 30 ரூபா தான் அந்த ட்ரீ. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் ரிட்டன் வந்ததுக்கு 155 ரூபா எனக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு ட்ரீ, அது 34 ரூபா வந்திருக்கு. 30 ரூபா வாங்கினது. ஃபஸ்ட்டு ட்ரீக்கெல்லாம் 44 போட்டிருக்காங்க, இதுக்கு 34 போட்டிருக்காங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. அடுத்தது ஒரு சாரீ வந்து ரிட்டன் வருது. அதுக்கு எனக்கு இந்த அமௌண்ட்டு நான் வாங்கினது. என்னுடைய சாரீ அமௌண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த சாரியோட ரேட்டு வந்து 310 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் 175 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சாரீ 310 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 239 ரூபா தான் எனக்கு வந்திருக்கு. இன்னொரு க்ரீன் சாரீ நான் வாங்கினதே 560, அதுக்கு 280 ரூபா தான் போட்டிருக்காங்க. இதுக்கும் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 300 ரூபா. அதுக்கப்புறம் அதுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 252 ரூபா தான் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு டீ 46 போட்டிருக்காங்க. 30க்கு வாங்கணும். 30 ரூபா தான் வாங்கினேன். 46. அதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 44, 43 ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட் போட்டு வச்சுருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வர வேண்டியது 1260 ரூபா நமக்கு வரணும். அதில் 2 ரிட்டனுக்கு இந்த அமௌண்ட்டு. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்க அமௌண்ட் வந்து இதுதான். அதில் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 46 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 987 ரூபா வந்திருக்கு. ஆனால் வந்து உண்மையான நிலவரம் இதுக்கு மேலே தாங்க. இது டோட்டலாக நம்ம போட்ட கணக்கு. ஆக்சுவலி நான் எவ்வளோ இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 26 ப்ராடக்ட்டுக்கும் 1616 ரூபா ப்ளஸ் இந்த 170 ரூபா எதுக்குன்னா கொரியர் கவர். நான் ஒரு கொரியர் கவர் வந்து 10 ரூபான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு இந்த 26 பிரிண்ட்டுக்கும் 130 ரூபா கொடுத்து பிரிண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல்லோ டேப்புக்கு ஒரு 30 ரூபா. டோட்டலாக 1946 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். நமக்கு மீஷோலேருந்து வந்த காசு பார்த்திங்கன்னா 987 ரூபா. அப்போ லாஸு 958 ரூபா எனக்கு லாஸு. இதில் ரிட்டன் போக இந்த அமௌண்ட்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இனிமேல் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோமா இல்லை இப்படியே விட்டுருவோமான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க இந்த மீஷோவை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் கொரியர் ரிட்டன் 5, கஸ்டமர் ரிட்டன் 2, அதுக்கப்புறம் சேல்ஸ் ப்ராடக்ட்டு 19 ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. டோட்டலாக நம்ம இவ்வளோ லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கே, ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாஸ் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நான் பெரிய பெரிய ப்ராடக்டாக எடுத்து நான் சேல்ஸ் பண்ணல. என்னால் முடிஞ்ச ஒரு 30 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 30, 29 இப்படி தான் எடுத்து நான் வந்து சேல்ஸ் பண்ணேன். ஒருவேளை சப்போஸ் 600 சாரீஸ் 700 சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு சாரீக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். எதுக்கு பண்ணேன்னா, சரி அவங்க சேம் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதுக்கே இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வந்திருக்கு. சப்போஸ் 800 900 சாரீ எல்லாம் நான் வச்சுருந்தேன்னா எனக்கு லாஸ் ஆகிருக்குமா ப்ராஃபிட் வந்திருக்குமா எனக்கு தெரியல. யாரெல்லாம் இதில் சக்ஸஸ் ஆகிருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.